UFC ஃபெதர்வேட் டிவிஷனோட வரலாறுலேயே இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபெதர்வேட் டிவிஷன் ஸ்டாக்டாக இருந்தது கிடையாது. சாம்பியன் ஈலியா டொபோரியா அன்டிஃபீட்டட் ஃபைட்டர், UFC ஸ்டார் ஆக பொட்டன்ஷியல் இருக்குது. நம்பர் 1 ரேங்கிங்கில் வோல்கனாஸ்கி, ஃபார்மர் ஃபெதர்வேட் சாம்பியன், ஃபார்மர் பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஃபைட்டர். நம்பர் 2 ரேங்கிங்கில் வந்துட்டு மேக்ஸ் ஹாலோவே, ஃபார்மர் ஃபெதர்வேட் சாம்பியன், கரண்ட் BMF டைட்டில் ஹோல்டர், அடுத்த சாம்பியன்ஷிப் கண்டெண்டருமே இவர் தான். நம்பர் 3 ரேங்கிங்கில் டியேகோ லோபஸ், அப்கமிங் ஸ்டார், ஃபியூச்சர் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர். நம்பர் 4 யாயிர் ராட்ரிகஸ், ஃபார்மர் இன்ட்ரீம் ஃபெதர்வேட் சாம்பியன். நம்பர் 5 பிரையன் ஆர்டெகா, ஃபார்மர் ஃபெதர்வேட் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர். நம்பர் 6 மௌசா ரிவ்லியாவ், இவர் ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டர், ஃபியூச்சர் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர். நம்பர் 7 ஆர்னால்ட் ஆலன், நம்பர் 8 ஜாஸ் எமிட், இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு செமையான ஸ்ட்ரைக்கர்ஸ். நம்பர் 9 ஆல்ஜிமன் ஸ்டெர்லிங், ஃபார்மர் பேண்டம்வெயிட் சாம்பியன். நம்பர் 10 கெல்வின் கட்டார். நம்பர் 11 கீகா சிகாட்சே. நம்பர் 12 அன்டிஃபீட்டட் லெரான் மர்ஃபே. நம்பர் 13 பிரைஸ் மிச்சல். நம்பர் 14 டேனிகே. நம்பர் 15 ஹட்சன் பாபோசா. UFC ஃபெதர்வேட் டிவிஷன் செம லைனப் இருக்குது. ஆனால் இதோட மேட்சப்ஸ்க்கு பெரிய அளவுக்கு UFC ஹைப் தரது இல்லையா, இல்லை ஃபேன்ஸ் இந்த டிவிஷன் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லையான்னு தெரியல. UFC நினச்சா டொப்போரியாவெல்லாம் செமையாக ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ கரண்ட் சாம்பியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டொப்போரியா மட்டும்தான் ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டராக இருக்காரு. செம ஃபேன் ஃபாலோயிங்குமே வச்சிருக்காரு. UFC அபுதாபியோட மெயின் event ஹாலோவே கூட செம ஹைப் இருக்கும் அந்த மேட்சப்க்கு. வோல்கனாஸ்கி நெக்ஸ்ட் நம்பர் 1 கண்டெண்டர்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டியேகோ லோபஸ், மௌசா ரிவ்லியாவும் ஃபியூச்சர் சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸ் தான். மற்ற ஃபெதர்வெயிட்ஸும் எப்போ வேணால் சாம்பியன்ஷிப் கண்டென்ஷனில் வரலாம். டொப்போரியா, வோல்கனாஸ்கி, ஹாலோவே இவங்க 3 பேர் அந்த ஃபெதர்வெயிட் டிவிஷன்லேயே எலிட் லெவல் ஃபைட்டர்ஸாக தனியாக தெரிவாங்க. டியேகோ லோபஸ், மௌசாரோ இவங்க 3 பேரை ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஃபெதர்வெயிட் டிவிஷன் எப்படி இருக்க போதுன்னு நமக்குமே ஒரு ஐடியா கிடச்சிரும். இல்லை இந்த 3 பேரை தான் மறுபடியும் டாமினேட் பண்ணுவாங்களா, இல்லை மற்ற கண்டெண்டர்ஸ்க்கும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நமக்கும் தெரிய வரும். மௌசார் வர்சஸ் ஆல்ஜிமன் ஸ்டெர்லிங் ஃபைட் UFC 307க்கு வந்துட்டு ஷெட்யூல் ஆயிருந்தது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சல் ஆயிருச்சு. ஆல்ஜோ வந்துட்டு ஒரு இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஃபைட்லேருந்து புல் அவுட் பண்ணிட்டாரு. மௌசார் டியேகோ லோபஸ் வந்துட்டு உடனே ஒரு லேட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கால் அவுட் பண்ணாரு. டியேகோ லோபஸ் பார்த்தீங்கன்னா மௌசார் கிட்ட ஆல்ரெடி லூஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஃபைட் தான். இப்பயும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஃபைட்டில் தான் வந்துட்டு வர சொல்கிறாரு. ஆனால் டியேகோ லோபஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட்டை வந்துட்டு டிக்ளைன் பண்ணிட்டாரு. டியேகோ லோபஸ் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு மௌசாரை கால் அவுட் பண்ணாரு. ஆனால் மௌசார் அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, லோபஸை வந்துட்டு டிக்ளைன் பண்ணாரு. இப்போ பார்த்தீங்கன்னா லோபஸ் வந்துட்டு மௌசாரை டிக்ளைன் பண்ணிட்டாரு. ஆல்ஜோ மௌசார் கிட்ட என்ன சொன்னார்னா, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணினா நம்ம இந்த ஃபைட்டை வந்துட்டு ரீஷெட்யூல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மௌசார் ஆனால் UFC 307 வந்துட்டு ஃபைட் பண்ணதை இப்போ வர இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காரு. ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். UFC 308ஓட மெயின் eventக்கு தான் நான் செம ஹைப்டாக இருக்கேன். ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஈலியா டொப்போரியாவும் BMF மேக்ஸ் ஹாலோவே வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபைட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இப்போ செம ஹைப்பில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஃபைட் வீக்கே வந்துட்டு வேறு லெவலில் இருக்க போது. ஏன்னா செம ஸ்டாக்டான கார்டாக இருக்குது அந்த அபுதாபி கார்டு. ஃபெதர்வெயிட் டிவிஷன் அண்டர் ரேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை போரிங் டிவிஷனான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை Instagram, YouTubeல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.